கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக பயணம் மேற்கொள்வோர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்கு வருவோருக்கு இலங்கை சுங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விமான பயணம் அல்லது வேறு எந்த பயணத்தின் போதும் மற்றவர்களுக்கு சொந்தமான பொதிகள் அல்லது பொருட்களை எடுத்து செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத பொருட்களை கொண்டு செல்வதற்கு தெரியாத பயணிகள் பயன்படுத்தப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தான் கொண்டு செல்வது என்னவென்று தெரியாமலேயே பயணிகள் பாரிய குற்றவியல் குற்றங்களுக்கு ஆளாக நேரிடும் என சுங்க பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். வான்வழி பயணங்களின் போது அல்லது வேறு எந்த பயணத்தின் போதும் மற்றவர்களுக்கு சொந்தமான பொதிகள் அல்லது பொருட்களை எடுத்து செல்ல வேண்டாம் என பொதுமக்களை கேட்டுக் கொள்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கை ஒன்றில் 19 வயது இளைஞர் ஒருவர் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் முந்தைய சம்பவம் ஒன்றையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மற்றொரு நபருக்கு அதன் உள்ளடக்கங்கள் தெரியும் என்ற போதிலும் அந்த இளைஞரின் பெயரிலேயே அப்பொருட்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். மிக நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் கூட கடத்தல்காரர்களால் அறியாமலேயே பயன்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களை சுங்க அதிகாரிகள் எதிர்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மிகவும் நெருங்கிய உறவு முறைகளை கொண்டவர்கள் கூட இந்த நடவடிக்கைகளில் சுரண்டப்படலாம். எனவே உங்களுக்கு சொந்தமில்லாத பொருட்களை எடுத்து செல்வதற்கு ஒருபோதும் இணங்க வேண்டாம் என்பதே எமது கோரிக்கையாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதிகளை தாங்களே பரிசோதிப்பவர்களாலும் கூட எளிதில் கண்டறிய முடியாதவாறு சட்டவிரோத பொருட்கள் மறைத்து வைக்கப்படலாம். அத்தகைய சலுகைகளுக்கான காரணத்தை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களிடமிருந்து இலவச பயண ஏற்பாடுகளை ஏற்றுக்கொள்வது குறித்தும் அவர் பயணிகளுக்கு மேலும் எச்சரித்தார். யாராவது ஒருவர் நான் உங்களுக்கு விமான டிக்கெட் வாங்கி உங்களை வெளிநாட்டுக்கு இலவசமாக அனுப்புகிறேன் என்று கூறும்போது அந்த நபர் ஏன் அவ்வாறு செய்கிறார் என்பதை பற்றி கவனமாக சிந்தியுங்கள். பல நாடுகள் போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்கு மரண தண்டனை உட்பட கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படலாம் என புஞ்சிகேவா வலியுறுத்தினார்.